தனது முன்னாள் ஆராய்ச்சி உதவியாளர் யூசுப் ரவுத்தர் தனக்கு எதிராக தொடுத்துள்ள சிவில் வழக்கை ஒத்திவைக்க கோருவதில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெற்றி பெற்றுள்ளார். அன்வார் செய்துள்ள ஒரு விண்ணப்பம் ஜூலை 21ஆம் தேதி செவிமடுக்கப்படும் வரை தற்காலிகமாக அவ்வழக்கை ஒத்திவைக்க புத்ராஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. தனது விண்ணப்பத்தை நியாயப்படுத்த அன்வார் அசாதாரணமான சூழ்நிலையை மேற்கோள் காட்டியுள்ளார். எனவே எங்களுக்கு இருக்கும் அதிகாரத்தை கொண்டு அவரின் விண்ணப்பத்தை ஏற்கிறோம் என்று மூவரடங்கிய நீதிபதி குழுவுக்கு தலைமையேற்ற சுபாங்லியான் தெரிவித்தார். எனவே உயர்நீதிமன்றத்தில் வரவேண்டிய விசாரணையை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அவர் தீர்ப்பளித்தார். கடந்த வாரம் நீதிமன்ற வழக்குகளில் இருந்து நாட்டின் பிரதமர் விலக்கு பெற முடியுமா என்பது உள்ளிட்ட 8 கேள்விகளுக்கு கூட்டரசு நீதிமன்றத்திடம் பதில் கோரும் முயற்சியில் டத்தோஸ்ரீ அன்வார் தோல்வி கண்டார். இதையடுத்து திட்டமிட்டபடி ரவுத்தர் வழக்கு ஜூன் 16 முதல் 25 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. எனினும் தமது விண்ணப்பத்தை நிராகரித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து அன்வார் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சென்றுள்ளார். அதில் தீர்ப்பு வரும் வரை தனக்கு எதிரான சிவில் வழக்கு விசாரணை அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என அன்வார் செய்திருந்த விண்ணப்பத்தில்தான் இன்று அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துள்ளது. அன்வார் பிரதமராவதற்கு முன்பு, அதாவது 2018 அக்டோபரில் சிகாம்பூட்டில் உள்ள அவரது வீட்டில் தாம் தாக்கப்பட்டதாக கூறி யூசுப் ரவுத்தர் அவ்வழக்கை தொடுத்துள்ளார். கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 11 15 ஜூன் வரை ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போ பேராக்கில் 100க்கும் அதிகமான பூத்கள் 80% வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல்